வணக்கம். காரைக்குடி பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம டீக்கடை போண்டா தான் செய்ய போகிறோம். அதுக்கு 1/4 கிலோ மைதா எடுத்து நல்லா அந்த மாதிரி சளிச்சு வச்சுருக்கேன். அதுக்கு 300 கிராம் வெல்லத்தை பாவு காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நீங்கள் வேணுன்னா வெல்லத்துக்கு பதிலாக ஜீனி கூட சேர்த்துக்கலாம். இல்லை கோதுமைக்கு பதிலாக நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை கூட சேர்த்துக்கலாம். நான் வீடியோவுக்காக மைதா எடுத்திருக்கேன். இப்போ வாங்க வெல்லத்தை பாவு காய்ச்சிக்கிட்டு வந்துடுவோம். பாருங்கள், வெல்லம் ரொம்ப பாகு பதம் வர தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சாவே போதும். சும்மா வெல்லத்தை கரைக்கத்தான் செய்கிறேன். வெல்லம் கரைஞ்சோடனே நம்ம எடுத்துக்கிடுவோம். 300 கிராம் வெல்லத்துக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. வெல்லம் கரைஞ்சாவே போதும். பாகு பதம்லாம் தேவையில்லை. நம்ம மாவில் ஊற்றி பிசையத்தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் கரைஞ்சிட்டாலே போதும். பாருங்கள், இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இறக்கிடுவோம். பாருங்கள், கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். தேவையில்லை. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிணைஞ்சாத்தான் போண்டா நல்லா வரும். இந்த நேரம் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அப்படியே ஊற வச்சுருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த அளவு போதும். பாருங்கள், 1/4 கிலோ மாவுக்கு 300 கிராம் வெல்லம் ரொம்ப கரெக்டான அளவு. கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். மாவு கொஞ்சம் நேரம் ஊறுனா கரெக்டாக வந்துடும். மாவை கொஞ்சம் நல்லா அழுத்தமாக பிணைஞ்சி வச்சுருங்க. அப்போ தான் மாவு எங்கும் நல்லா சேர்ந்து இது பண்ணும். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து போண்டா போட்டுருவோம். பாருங்கள், இப்போ நல்லா மாவை நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். நம்ம கொஞ்சம் நேரம் ஊறணுன்னே 10 நிமிஷம். பாருங்கள், இப்போ மாவு பாருங்கள், ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ கொஞ்சம் நேரம் ஊறினா தான் இந்த மாதிரி வரும். மாவை ஃபஸ்ட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போண்டாவை எண்ணெயில் பிடிச்சி போட்டுருவோம். அஞ்சே நிமிஷம் தாங்க, சீக்கிரத்துலேயே நம்ம செஞ்சிடலாம். நீங்கள் மாவு பிணைஞ்சிட்டு பிள்ளைகளை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா குழந்தைங்க வந்த உடனே இந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுத்துடலாம். பாருங்கள், எப்படி கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், போண்டா எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக வருதுன்னு. இந்த மாதிரி எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி நல்லா அழகழகாக வருதுன்னு. இந்த மாதிரி மாவு நல்லா பக்குவமாக பிணைஞ்சி வச்சுட்டிங்கன்னா மாவு இந்த மாதிரி போண்டா நல்லா வரும். அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையில் வைக்க வேணாம். ஹையில் வச்சா
உள்ளே வந்து வேகாது, வெளியில் மட்டும்தான் வெந்திருக்கும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஈவனாக வெந்து வரும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்குவோம். பாருங்கள் நல்லா எவ்வளோ நல்லா அழகாக குண்டு குண்டாக எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.